சீனிவாசன் சார், ரொம்ப இறுக்கமான சூழல் தான் இது. அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய மோசடி, ஒரு மோனோப்புலிகளாக இல்லை கோடிக்கணக்கான மக்களில் ஒரு 70 பேர் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள். மக்களுடைய வாழ்வாதாரம், உடல்நிலை, அரச பணம் நாஸ்தி செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு அனர்த்தம். இன்றைக்கு மத்திய அரசு அமலாக்கத்துறை ஏதோ அரசியல் காரணங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? அத்தனை காரணங்களும் இது உண்மை என்று நிரூபிச்சிருக்கிறது. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர், எந்த புள்ளியில் இந்த விவகாரத்தை அணுகிறீங்க? இல்லை, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பற்றி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றாக சொன்னார். முன்னால் நடந்திருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை எல்லாம் துரைக்கருணா ஐயா வரலாற்று நிகழ்வுகளை இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு ஐயா சொன்னாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஆங்கிளை மாத்திரம் பார்த்தது. சார், அதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். அந்த கள்ளச்சாராயம்ங்கிறது மது விலக்கு இருக்கக்கூடிய நாட்களில் கள்ளச்சாராயம் இருக்கும். அது ஆறா ஓடும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபடுவது என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. இல்லை, ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னாக்க, உலகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் சவுக்கு தோப்பில் தான் பண்ணுவாங்க. அது என்ன கணக்கு? அதுதான் எல்லா ஊர்லேயும் இப்படி இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து பார்த்தாலும் அது சவுக்கு தோப்பாக இருக்குது. அது சினிமாலே அதான் காட்டுறான். சினிமாலே 10 பேர் ஓடுவான், 10 பேர் அந்த காலத்தில் அதானே ஓடிட்டு இருக்கு. அது என்ன ரகசியம் ஐயா? அந்த இடம் அவங்களுக்கு வசதியாக இருக்காங்க. அதில் மூன் ஷைனர்ஸ்னு அவங்களுக்கு பேர். இரவு நேரத்தில் தான் அதை காய்ச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான முறையை கையாளுவாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கது. நம்மளுடைய ஷூவெல்லாம் காலினுடைய வடிவத்தில், புதைச்செருப்புன்னு சொல்லக்கூடிய ஷூ பாதத்தினுடைய வடிவத்தில் தானே இருக்குது, கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும். அவங்க அப்படி ஒரு ஷூவை தயாரித்து அதனுடைய கீழ்ப்பகுதியில் பசுமாட்டினுடைய குழம்பை வச்சு அடிச்சிருவாங்க, ஆணி அடிச்சிருவாங்க. அது சற்று அந்த ஹீல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். பசுமாட்டினுடைய குழம்பு இருக்கும். அதோட தரையில் நடந்தால் மாடு நடந்த மாதிரி தான் இருக்கும். மனிதர்கள் நடமாடிய இடமாக அது தெரியாது. இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா போலீஸ் நாளைக்கு இன்டெலிஜென்ட் யாரும் விசாரணை பண்ணாலும் அந்த இடத்துல ஆளுமே இல்லைன்னு போய் அதை போய் பார்த்துக்கணும். மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. 2-3 சவுக்கு இதை வெட்டி அதில் போட்டு விட்ருவாங்க. ஆமாம், நெட்டில் இப்போ போனால் கூட இந்த ஃபோட்டோக்கள்லாம் கிடைக்கும். இரண்டாவதான விஷயமாக நாம் எடுத்து பார்க்க வேண்டியது, ஐயா என்னமோ சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க பேசுங்க, உங்க நேரம் தான் பேசிட்டே. காற்றோட்டமும் இருக்கும், ஆள் வந்தாலும் தெரியும். சவுக்கு தோப்புக்குள்ள தான் மறைவாகவும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். மறைவாகவும் இருக்கும், அதே சொல்ல வெளிச்சமும் இருக்கும். அதாவது மறைவாகவும் இருக்கும், அதாவது சன்லைட் ஊடுருவும் செய்யும். அதுதான் வெளிச்சமும் இருக்கும் அந்த இடத்துல, மறைவாகவும். இந்த காரணங்கள்லாம் இருக்கு. இரண்டாவது, 1960களில் நம்ம நாடு உணவு பஞ்சத்தில் இதுவான பொழுது 70களில் MS சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கண்டுபிடித்த பசுமை புரட்சி நமக்கு உதவி செஞ்சது. அந்த உதவி செய்கின்ற பொழுது பசுமை புரட்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே வெற்றி கண்டது பஞ்சாப் மாநிலம். அவங்களுக்கு 2 காரணங்கள் சொல்லுவாங்க. கிரீன் ரெவல்யூஷனில், பசுமை புரட்சியில் அவங்க வெற்றி பெற்றதற்கு 2 காரணம். ஒன்று அவர்களுடைய உழைக்கும் திறன், இன்னொன்று அவர்கள் கூட்டு குடும்பம். அதனால நிலம் பிரிக்கப்படவில்லை. அந்த புரட்சியின் மூலமாக வந்த வசதி, அவர்களுக்கு கிடைத்த பணம், செல்வம் எல்லாமே சேர்ந்து பின்னாளிலே போதை மருந்துக்கு அடிமையான ஒரு தலைமுறை உருவானது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதனால அது பின்தங்க ஆரம்பித்தது. அவங்க போக வேண்டிய வேகத்துக்கு அவங்க போகலை. கரெக்ட். இந்த 2 ஆஸ்பெக்டும் ஃபைனான்ஸோட கனெக்ட் ஆனது. அதனால் சோஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு சொன்னது. இப்போ 100 ரூபா ஒரு பொருள், அதனுடைய டேக்ஸு 25 ரூபான்னு வச்சுப்பான். இல்லை 75 ரூபா பொருள், 25 ரூபா டேக்ஸ். எவ்வளோ வச்சுக்கலாம்? 25 ரூபா அரசுக்கு வருது. ஆனால் 1.5 3 அல்லது இதை விட்டு வெளியில் போக, ஃபேக்ட்ரியை விட்டு வெளில போகிற போது எக்ஸைஸ் டியூட்டிக்கு சரியான கணக்கை காட்டணும். அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு உண்டானதை காட்டாத பொழுது தான் ஈடி போன்ற அமைப்போ அல்லது எக்ஸைஸ் டியூட்டியினுடைய டிபார்ட்மெண்ட்டோ வரும். நான் இந்த டம்ளரை 100 தயாரித்து வெளியில் அனுப்பிச்சேன்னா 100 கணக்கு பண்ணிவிட்டு எக்ஸைஸ் டியூட்டியை முதல்ல கட்டிடணும். இதை விற்கலை, அது வேறு. முதல்ல அதை நான் கட்டிடணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கிரெடிட் வாங்கணும். அதில் ரொம்ப ஒரு டெரரிசம் மாதிரி இருக்குன்னா கூட சொல்லுவாங்க. அவங்களுடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது உற்பத்தியாளர்களுக்குன்னு. இது 3 பாட்டில்களோ 4 பாட்டில்களோ இது கணக்கில்லாமல் வெளியே போனால்
அரசுக்கு வர வேண்டிய வருவாய் மட்டுமல்ல, மற்றபடி இருக்கக்கூடிய லாபத்திற்கு உண்டான வருமான வரியும் வராது. இப்போ ஒரு பாட்டிலுக்கு பதிலாக 3 பாட்டில் வெளில போயிருக்குன்னா 2 பாட்டிலுக்கு உண்டான லாபம் பல பேர், அதுவும் அவங்களுக்கு லாபம். கரெக்ட். 25 ரூபாய் டாக்ஸ் வர வேண்டியதில் 50 ரூபாய்க்கு 22 பாட்டிலுக்கு உண்டான 50 ரூபாயும் வரல. யாரோ ஒருவருக்கு தனி லாபம் போய் கொண்டு. அதாவது இந்த கூட்டு கொள்ளையில் மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிச்சு, உடல் நலமும் பாதிச்சு, அரசினுடைய பணமும் கோடிக்கணக்கு கொள்ளை போகுது. வர வேண்டியதே 50,000 கோடி வந்து தான் நாங்கள் டாக்ஸ் வந்து தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்ற பொழுது, அப்படின்னு அவங்க நலத்திட்டங்கள்னு சொல்கிற பொழுது, இவையெல்லாம் வந்தால் இந்த நலத்திட்டம் இன்னும் நல்லாவே நடந்திருக்கும். அதுக்கு வழி இல்லாமல் போகும். அதான் ஒன்று இங்கே வந்துச்சு, 3 போயிட்டேன். ஆழம். அதனால தான் அது சர்வைவ் ஆகுது, அதுக்கு செழித்து வளருகிறது. தனிநபர்களினுடைய, ஏன்னா இதுக்கு வந்து கண்ட்ரோல் பெருசாக வைக்க முடியல. நம்ம வைக்கக்கூடிய இந்த ரொம்ப முக்கியமான QR கோடு இதெல்லாம் விட்ருங்க. 2வது பாயிண்ட்டு, ஒரு வருமான வரி இலாக்கா, ஐயா அவர்கள் பக்கத்தில் இருக்கார், வருமான வரி இலாக்கா, அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. வருமான வரி இலாக்கா ஒரு இடத்துல ரைடு போனால் அவங்க வெளியில் வந்து என்ன எடுத்தோன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதன் மீது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது தனியாக அந்த அசசி எனப்படுகின்ற அந்த வருமான வரி செலுத்த வேண்டியவர் சென்று அவர்களோடு வாக்குவாதம் நடத்தி, வாதம் நடத்தி, கோர்ட்டுக்கு போய் அது முடிவு பண்ணுவார். அதனால் வெளியே தெரியாது. ஆனால் ஈடு வருகின்ற பொழுது அதனுடைய கன்விக்ஷன் ரேட்டு மிக அதிகம். இன்கம் டேக்ஸில் குறைவாக இருக்கலாம், இதில் அதிகம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது மட்டுமல்ல, அதில் தவறுகள் நிகழ்ந்தால் அந்த தவறுக்கு காரணமாக இருந்த ஆஃபீஸர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் உண்டு. இந்த காரணத்தினால் ஈடி வருகின்ற பொழுதே 99.99% அவர்கள் தீர்மானத்தோடும் தெளிவோடும் ஆவணங்களோடும் ஆதாரங்களோடும் இருப்பார்கள். 1980களில் பிளட் டைமண்டுன்னு ஒன்று உண்டு. அது ஆப்பிரிக்க நாடுகளில் பிளட் டைமண்டுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நல்ல வலுவான பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று அவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயிட் மணி, பிளாக் மணி தான். இந்த ரெட்டு டைமண்டோடு சேர்ந்து வந்தது தான். ஏன் இதை வந்து கிரிமினல் ஆக்டுன்னு இதில் கொண்டு வந்தாங்க, உலகளாவி இது சொல்லப்பட்டதுன்னா, இது போன்று சேருகின்ற பணமெல்லாம் பல சமயங்களில் தீவிரவாதத்திற்கு கொண்டு போய் கொடுக்கப்படும், இப்படி வரக்கூடிய பணங்கள். அதனால் அதை கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு கொண்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு கொண்டு வந்ததற்கு காரணம், இது போன்று எளிமையாக பணம் சேருகின்ற பொழுது அது பெரும்பாலும் தீவிரவாதத்திற்கு, அதற்கு ரெட்டு மணின்னு பேர். மெல்ல மெல்ல இது அதை நோக்கி போகும். இப்போ நம்ம 2 ஷிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ரெட்டு மணினாலே ஆபத்தான போக்கு தான். ஆபத்தான, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயிட்டு பிளாக்கு தான். இது ரெட்டு மணி ரொம்பவும் மோசமானது. தன்னையும் அழித்து கொள்ளும், துரும்பை போல சமூகத்தையும் அழிக்கும், மற்ற நாடுகளையும் அழித்து விடும். ஆதலால் இதில் ஒரு ஆதாரங்கள் இருப்பதாக நாம் இப்பொழுது கருதலாம். இதில் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க. ஏனென்றால் ஒரு இடத்துல போய் எத்தனை பாட்டில் இருக்குதுன்னு பார்த்து அதை கவுண்ட் பண்ணி அதற்கு உண்டான கணக்கு அங்கே இல்லை என்றால் இந்த மேட்டர் விஷயம் முடிஞ்சிடும்.